ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டரில் பென் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் அண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ளே போகலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. நியூ ஷீட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பென் டூல் இந்த சைடு இருக்குங்களா, இதை பென் டூலில் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பென் டூல் வந்துட்டு என்ன பண்ணணும், பி அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ பியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். இது வந்துட்டு செலெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரா பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரோக் ஒயிட் கொடுத்துருக்கு, பிளாக் கொடுத்தா பிளாக் அப்ளை ஆகும். கிரேடியன்ட் கலர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்ளை ஆகும். ஓகேங்களா, அதான் பென் டூல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். அதை ட்ரா பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் எடுத்துட்டோம். இந்த இமேஜை வந்துட்டு எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா போகலாம். இப்போ ஃபில் வந்துட்டு ஒயிட் கலர் செலக்ட் ஆகிருக்கனால உங்களுக்கு ஒயிட் கலர் இங்கே காமிக்குது. ஓகேங்களா, இது ஒயிட் கலர் எடுத்து விட்டீங்க அப்படின்னா காமிக்காது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். கிரேடியன்ட்டு வேறு ஏதாவது கலர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பென் டூல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு மெத்தட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து இந்த இமேஜை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றா யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோம்ல, யூஸ் பண்ணி அதாவது பென் டூலில் ஒவ்வொரு இடத்துலையும் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணோம். அதுக்கு பதிலாக ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த இமேஜை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பென் டூலில் ஆட் ஆங்கர் பாயிண்ட்டு, டெலிட் ஆங்கர் பாயிண்ட்டு, கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த ஆட் ஆங்கர் பாயிண்ட் இதோட ஷார்ட்கட் வந்து ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அதில் போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூலை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இது செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இல்லது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமலோ ஏரோக்கி அமுத்துங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆங்கர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இங்கே கூட கொஞ்சம் இதாக இருக்குது, இதை யூஸ் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கலாம். அதான் டைரக்ஷன் ஒரு பர்பஸ்ஸு. இதில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த நோடு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு டெலிட் ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு கீழே வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கீழே கொண்டு வந்துருக்கீங்க, ஏரோ மார்க் வந்து கொடுக்கலாம். ஸோ பென் டூலை யூஸ் பண்ணி இப்படிலாம் வந்துட்டு ஆங்கர் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இன்னொரு டூல் இருக்குது, கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குல்ல, இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இப்படி வேணும் கொஞ்சம் பெண்டா வளைவா இது மாதிரி கர்வ்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கர்வ் செலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துட்டு
யூஸ் பண்ணி ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா இந்த இது டேரெக்டாக செலக்ட் ஆகிக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பென் டூலோட பர்பஸு. பென் டூலை யூஸ் பண்ணி நிறைய லோகோஸு மற்ற டிசைனிங்லாம் வந்துட்டு நம்ம பின்னாடி அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.